இந்த மாதிரி சூசைட் பண்ற மிரட்டறவங்க உண்மையிலேயே அத்துப்பானுங்களான்னு ரொம்ப நாளா டவுட் இருந்துச்சு. யாரடுன்னு நினைக்கிறேன். கால்ல விழுந்து கெஞ்சறேன். கண்ணு முன்னாடி ஒரு சாவ போறா. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க அண்ணன் தம்பியோட பரங்களையடா ஒவ்வொருத்தரும். சார் பக்கத்துல ஒரு ஐஸ். அடுத்து சார். ஏய் என்னடா இது? என்னடா இது? சார் வெளியே போங்க சார். அடுத்து சார். டேய் நீ அறுத்துக்கோடா, நான் சுச்சு போக வந்தேன். மச்சான் ரெஸ்யூம் அனுப்பிச்சு விடுறா, வேலை வேணும்னு கேட்டிருந்தியே. ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு, லைன்லயே இரு, அப்பாயின்மெண்ட் இப்பவே கிடைச்சாலும் கிடைச்சிரும். தெரியும்ல, கழுத்தெல்லாம் அறுத்துக்கிட்டா உடனே சாக மாட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். எப்படியும் வெளியே இருக்கிறவனுங்க வேற எவட்டையாவது ஸ்கோர் பண்ணுறதுக்கு உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவானுங்க. நீ கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டேன்னா பரவாயில்ல. நடுக்கத்தில் நரம்பை மாற்றி நறுக்கினேன்னு வச்சுக்கோ, கை கால் மட்டும் விளங்காமல் போக சான்ஸ் இருக்கு. அப்புறம் நீ சுச்சு போகணுன்னா இந்த மாதிரி நின்றுட்டுலாம் போக முடியாது. நீ டாய்லெட் வரதே இதான் கடைசின்னு நினச்சாலே பா. சரி சாவறதுன்னு முடிவு பண்ணிட்ட, சாவறதுக்கு முன்னாடி சாவற அளவுக்கு இந்த மேட்ரு ஒர்த்தான்னு யோசிச்சுட்டு சாவு. சார் இப்போ மட்டும் ஒத்துக்கலன்னா கலாய்ச்சே கொண்டுருவானுங்க சார். இப்போ என்ன சார் பண்ணுறது? இப்போ நடிச்சல்ல, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடி. ஹலோ, வேலைலாம் இல்லை, வேற வேணா சுத்தா சொல்கிறேன்.